friends, welcome to Suji's சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு sugar cookie தான் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்பவே இந்த குக்கி வந்து என்ன டேஸ்டா இருக்கும். குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடுகள்லயே வந்து என்ன செய்யிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பட்டர் வந்து என்ன எடுத்துக்கிறேன். இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஹேண்ட் மிக்சரில் நான் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி ஹேண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி அதை விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம பீட் பண்ணணும். அந்த பட்டரோட எல்லோ கலர் வந்து கொஞ்சம் லைட் எல்லோவாக வந்து மாறும். ஸோ அது வரைக்கும் நல்லா க்ரீமியாக நல்ல அந்த லைட் எல்லோ கலருக்கு மாறும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். எனக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸில் முடிஞ்சது. நீங்கள் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை விஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வெனிலா எசன்ஸும் எக்கும் வந்து ஆட் பண்ண போகிறோம். வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை எக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதை விட நிறைய குவான்டிட்டி ஆஃப் பிஸ்கட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் அளவை வந்து நீங்கள் வந்து டபுள் பண்ணிக்கோங்க. டபுள் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பிஸ்கட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ செஞ்சதில் எனக்கு ஒரு 30 பிஸ்கட்ஸ் கிட்ட கிடைச்சது. நான் வந்து ரொம்பவும் குட்டி குட்டியாக தான் வந்து செஞ்சேன். ஸோ அதனால் 30 வந்து வந்திருந்தது. ஸோ நீங்கள் மீடியம் டு பெரிய பிஸ்கட் வரைக்கும் செஞ்சீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு 15 பிஸ்கட் கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும். 15லேருந்து 20 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கம்பைன் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா ஒரு ஸ்பேட்சுலா வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா ஒன்று யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சல்லடை வச்சு அதில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இவ்வளவும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக இது மாதிரி சளிச்சே எடுங்க. அப்போ தான் அதில் எதுவும் தூசி இருந்தாலோ இல்லைனா ரொம்ப மாவு எதுவும் ஒன்று சேர்ந்துருந்தாலோ உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு எல்லாமே வந்து சமமாக வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இதாக இருக்கும். இல்லைனா ஒரே இடத்துல அப்படியே போய் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் சலிச்சதுக்கப்புறம் ஸ்பாட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டோவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை வந்து கூல் பண்ண விட போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மூடி வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு நம்ம டோவை. நல்லா டோ வந்து கூல் ஆகியிருக்கு. உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இல்லை அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு அதை கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ மாவை நல்லா மைதா மாவு வந்து நம்ம ரோல் பண்ணுற இடத்துல வச்சு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம டோ வச்சு அதுக்கு மேலே ஒரு பேட்ச்மெண்ட் பேப்பர் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா டோ வந்து நார்மல் இதை வச்சு ரோல் பண்ணோன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பேட்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஒரு கிராக்குமே விழாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரீசன்னால தான் இப்படி வந்து ரோல் பண்ணுறோம். பாருங்கள், எந்த ஒரு கிராக்குமே இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு குக்கி கட்டர் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ஹார்ட் ஷேப் வந்து எடுத்துருக்கிறேன்.
ஹார்ட் ஷேப் வச்சுட்டு நல்லா இதை வந்து என்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண குக்கீஸை வந்து என்னென்னா ஒரு ட்ரேயில் நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த அந்த குக்கீஸை வந்து என்ன அசெம்பிள் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் பொறுமை இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொரு குக்கீஸ் வந்து கொஞ்சம் தின்னாகவும் ஒவ்வொரு இது வந்து என்ன கொஞ்சம் பெருசாகவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி உள்ளது இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து என்ன அவனில் நம்ம பேக் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து என்ன நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 20 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணாலே போதும். 180 டிகிரியில் நம்மளோட குக்கீலாம் ரெடி ஆயிரும். வீட்டில் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் நிறைய குக்கீஸ் வந்து நான் குக்கரில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதே ப்ராசஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன குக்கரில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ என்னோடய முன்னாடி உள்ள குக்கி வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ஒரு நியூ ரெசிபியோட நெக்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.